குருபியோ நமக. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டியச்சோலை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போன பகுதியில் தீர்மான அடவுகள் பற்றி பார்த்தோம். இந்த பகுதி புதிய அடவுகளுடன் சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறது ஹஸ்தங்களுடன். சம்யுத ஹஸ்தாஸ் அப்படின்னா 2 கைகளை இணைச்சு முதிரைகள் எப்படி பிடிப்பது, இதுக்கு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை முதல்ல கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் அடவுகளுக்குள்ளே போகலாம். சம்யுத ஹஸ்தாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி அந்த ஹஸ்தாவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அபராஜிதா வந்திருக்கா. அதை கற்றுக்க போகிறது சஞ்சனா. பார்க்கலாமா? संयुक्त हस्तास अंजलिश्च अंजनिश्च कपोटश्च कपोटश्च कर्कटः कर्कटः स्वस्तिकस्तथा स्वस्तिकस्तः डोलाहस्त दोनाहस्त पुष्पपुटः पुष्पपुटः उत्सङ्गः 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 शिवलिङ्गकः शिवलिङ्गकः कटकावर्धनश्चैव कटकावर्धनश्चैव कर्तरी स्वस्तिकस्तथा कर्तरि स्वस्तिकस्तः शकटं शकटं शङ्ख शङ्ख चक्रै च चक्रै च सम्पुटः सम्पुटः पास पास कीलकौ कीनकौ मत्स्य मत्स्य कूर्मो कूर्मो वराहश्च वराहश्च गरुडो गरुडो नागबन्धकः नागबन्धकः खट्वा कट्वा भेरुण्ड पेरुण्ड इत्येते सङ्ख्याताः इत्येते सङ्ख्याताः संयुक्ताः कराः संयुक्ताः कराः पूर्वकै भरतादिभिः भरतादिभिः. சம்யுத ஹஸ்தாஸ் பார்த்தீங்க இல்லையா? அந்த ஸ்லோகத்தை, அந்த கைகளை திரும்ப திரும்ப சொல்லணும், திரும்ப 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 பண்ணி பார்க்கணும். கைகள் பிடிக்கும்போது நல்லா அழுத்தமாக முதிரைகளை நீட்டி டைட்டாக பிடிக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்கோ. இப்போது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? குதித்து மெட்டு அடவு பார்க்க போகிறோம். இந்த அடவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல கால்களை மட்டும் பண்ணி காமிக்கிறதுக்கு அக்ஷய ஸ்ரீலலிதா வரா. கால்கள் முதல்ல கற்றுக்கலாம். இந்த கால்கள் எல்லா அடவுக்கும் ஒரே கால்கள் தான், கை மட்டும்தான் மாறிண்டே வரும். முதல்ல கால் எப்படி பண்ண போகிறோம் பார்த்து கற்றுக்கலாம் வாங்க. தள்ளங் குத்தக்க திக்குத்தக்க ததிங்கின தொம் தை ஹத் தை ஹி 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 தக்க ததிங்கின தொம் தாம். குதித்து மெட்டு அடவு கால் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுண்டிங்க இல்லையா? இந்த அடவில் கைகள் மட்டுமே மாறிண்டே வரும், கால் சேம் இதே தான் இருக்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு அடவு கை பண்ணி காமிச்சிட்டு கையும் காலும் இணைச்சு பண்ணி காமிக்க போகிறா அவ்யக்தா. இப்போ ஃபஸ்ட்டு அடவு கை எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாமா? குதித்து மெட்டடவு முதல் அடவு. தள்ளங் குத்தக்க திக்குத்தக்க ததிங்கின தொம் தை ஹத் தை ஹி
தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தக்க ததிகின தோம் தாம் வெள்ளங் குத்தக்க திக்குத்தக்க ததிங்கின தோம் தை ஹத் தை ஹி 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 தக்க ததிங்கின தோம் தாம். முதல் குதிச்சுமெட்டு அடவு கற்றுண்டோம் இல்லையா? காலெல்லாம் ரொம்ப வலிக்கிறதா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் ஒரு ஸ்லோகம் கற்றுக்க போகிறோம். என்ன ஸ்லோகம்? பிராத்தஸ்ய பிராணா ஸ்லோகம் கற்றுக்க போகிறோம். இதை இப்போது அபராஜிதா சொல்லி காமிக்க போகிறா, கூட சொல்ல போகிறா அவ்வியக்தா. पात्रस्य प्राणाः जबः स्थिरत्वं जबः स्थिरत्वं रेखा च भ्रमरी रेखा च ब्रह्मरि दृष्टिरश्रमः दृष्टिरश्रमः मेधा श्रद्धा मेधा श्रद्धा वचो गीतं वचो गीतं पात्रप्राणा पात्रप्राणा दश स्मृतः दश स्मृतः एवं विदेन एवं विदेन पात्रेण पात्रेण नृत्यं कार्यं नृत्यं कार्यं विदानतः विदानतः. இந்த குதித்து மெட்ட அடவை பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட் அடவை முடிச்சிட்டோம். செகண்ட் அடவை, தேர்ட் அடவைலாம் இந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகும். கைகள் வந்து கீழே பண்ணுவோம், மேலே பண்ணுவோம், மாற்றி பண்ணிகிட்டே இருக்கும்போது காலில் பண்ணுற டியூரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த கால்களை பலப்படுத்திக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம டோவில் நிற்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு அடுத்த அடவு பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஹரிணி அதை பண்ணி காமிக்க போகிறா. ரெடியா ஹரிணி? 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 தாம். இன்றைய பகுதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 செக்மெண்ட்டாக இருந்தது. அடவு இருந்தது, ஸ்லோகம் இருந்தது, எக்ஸசைஸ் இருந்தது. இந்த 3ஐயும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்க. அடுத்த எபிசோடில் குதித்து மெட்டோட 2வது அடவை பார்க்கலாம். நன்றி.